வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 18வது மக்களவையின் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். முதல் நபராக பிரதமர் மோடி பதவியேற்பு. கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 11 பெண் ஓதுவார்கள் நியமனம். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு பெருமிதம். முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் 4000 கோடி செலவில் மேம்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு. உரிய திட்டமிடல் இன்றி மாணவர்களை அலைக்கழித்த பாஜக அரசின் போக்கு கண்டனத்துக்குரியது. வைகோ கண்டனம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் 15 நாட்கள் ஆட்சி. ராகுல் காந்தி விமர்சனம். 18வது மக்களவையின் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ளது. நடந்து முடிந்த 18வது மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களை கைப்பற்றி ஒன்றியத்தில் 3வது முறையாக ஆட்சி அமைத்தது. தனி பெரும்பான்மைக்கு 272 எம்பிக்கள் தேவை என்ற நிலையில் பாஜகவுக்கு இம்முறை 240 எம்பிக்கள் உள்ளனர். 234 எம்பிக்களுடன் இந்தியா கூட்டணி பலமான எதிர்க்கட்சிகளின் கூட்டணியாக உருவெடுத்துள்ளது. காங்கிரஸ் 99 எம்பிகளுடன் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. இந்நிலையில் 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வரும் ஜூலை 3ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. மாநிலங்களவை வரும் 27ஆம் தேதி தொடங்கி ஜூலை 3ஆம் தேதி வரை நடக்கும். மக்களவையில் பிரதமர் மோடி, அவரது அமைச்சர்கள் உட்பட 280 புதிய எம்பிக்கள் இன்றும், மீதமுள்ள 264 எம்பிக்கள் நாளையும் பதவியேற்க உள்ளனர். காலை 11 மணிக்கு கூட்டத்தொடர் தொடங்கியதும் முதல் நபராக பிரதமர் மோடி பொறுப்பேற்பார். இதில் திமுக கூட்டணியின் 40 எம்பிக்களும் நாளை பகல் 1 மணி முதல் 3 மணி வரை பதவியேற்க நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து நாளை மறுதினம் சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார். வரும் 27ஆம் தேதி இரு அவைகளின் கூட்டத்தொடர் கூட்டத்தில் ஜனாதிபதி முர்மு உரையாற்ற உள்ளார். அதைத் தொடர்ந்து ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமும் பிரதமரின் பதில் உரையும் ஜூலை 3ஆம் தேதி வரை நடக்கும். கடந்த 2 ஆட்சியிலும் பாஜக தனி பெரும்பான்மையுடன் இருந்த நிலையில் இம்முறை எதிர்க்கட்சிகள் கூடுதல் பலம் பெற்றிருப்பதால் அரசுக்கு கடும் சவாலுடனே மக்களவை தொடங்குகிறது. இடைக்கால சபாநாயகர் மக்களவை தேர்தலுக்கு பின் முதல் முறையாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது. அடுத்த 2 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் ரூபாய் 4000 கோடி செலவில் மேம்படுத்தப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையின் 4வது நாளான இன்று கேள்வி நேரத்தில் உறுப்பினர்களின் கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர். இந்த நிலையில் சட்டப்பேரவை 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். அதில் கூறியதாவது: தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறோம். நகரம், கிராமம் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து வளர்ச்சிகளையும் வழங்கி வருகிறோம். அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி என்பதையே நமது திராவிட மாடல் அரசின் இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறோம். கல்வி, சுகாதாரம் போன்ற சேவைகளை வழங்கி அறிவாற்றலை பரவலாக்கி சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை களைந்து வளர்ச்சியை துரிதப்படுத்த உதவுகிறது. எனவேதான் பேருந்தில் செல்லக்கூடிய சாலைகள், குக்கிராமங்களை இணைக்கும் முக்கிய சாலைகள், பல்வேறு முக்கிய சேவைகளை கிராமங்களுடன் இணைக்கும் சாலைகள் போன்றவற்றை மேம்படுத்துவதற்கு நமது அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருகிறது. அதன்படி தற்போது வரை 8120 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். வருகிற 2 ஆண்டுகளில் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் கூடுதலாக மேலும் 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் 4000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பதை இம்மன்றத்துக்கு மகிழ்ச்சியுடன் அறிவிக்க விரும்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊராட்சி சாலைகள், ஒன்றிய சாலைகள் மற்றும் கிராம ஊராட்சி சாலைகளை மேம்படுத்த 4000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன்படி தற்போது வரை 8120 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி, பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம், நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் சாலைகள் மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றின் கீழும் கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 16,596 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மற்றும் 425 உயர்மட்ட பாலங்கள் அமைக்க திட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மொத்த மதிப்பு 9,324 கோடியே 49 லட்சம் ரூபாய்.
இதனை தொடர்ந்து செயல்படுத்த திட்டமிட்டுள்ளோம். வருகின்ற 2 ஆண்டுகளில் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் கூடுதலாக மேலும் 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் 4,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பதை இம்மன்றத்துக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்து அமைகிறேன். கல்வித்துறை அமைச்சர் உறுதிமொழி ஏற்றபோது நீட் முறைகேட்டை கண்டித்து முழக்கமிட்டு மோடி அரசுக்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நெருக்கடி கொடுத்தனர். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கியது. முன்னதாக மக்களவையின் தற்காலிக சபாநாயகராக ஒடிசாவைச் சேர்ந்த பாஜக எம்பி பக்த்ஹரி மக்தாப்க்கு குடியரசுத் தலைவர் முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 8 முறை எம்பியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் கொடுக்குன்னில் சுரேஷுக்கு பதிலாக 7 முறை எம்பியாக இருக்கும் பர்துஹரியை பதவிக்கு நியமனம் செய்ததை கண்டித்து பதவியேற்பு விழாவை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் புறக்கணித்தனர். இதைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு அவை கூடியதும் மக்களவை விதிகளின்படி முதல் உறுப்பினராக பிரதமர் மோடி பதவியேற்றுக் கொண்டார். தற்காலிக சபாநாயகர் மக்தாப் பிரதமர் மோடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மோடி பிரதமராக உறுதிமொழி ஏற்கும் போது ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை காட்டி எதிர்ப்பு காட்டினர். மேலும் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து மக்களவையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கமிட்டனர். கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எம்பியாக உறுதிமொழி ஏற்றபோது நீட் முறைகேட்டை கண்டித்தும் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கமிட்டனர். உரிய திட்டமிடல் இன்றி மாணவர்களை அலைக்கழித்த பாஜக அரசின் போக்கு கண்டனத்துக்குரியது என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளில் காணப்பட்ட முறைகேடுகளால் நீட் தேர்வுக்கு எதிராக நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு 2024ஆம் ஆண்டு 23.33 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை எழுதிய நிலையில் 13.16 லட்சம் மாணவர்கள் தகுதி பெற்றதாகவும் இதில் தமிழ்நாடு உட்பட 18 மாநிலங்களைச் சேர்ந்த 67 மாணவர்கள் முழு மதிப்பெண்கள் அதாவது 770க்கும் 720 மதிப்பெண்கள் எடுத்திருந்ததை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இதுவரை இல்லாத வகையில் 67 பேர் எப்படி முழு மதிப்பெண்கள் எடுத்தனர் எனவும் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். ஹரியானா மாநிலத்தில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 6 மாணவர்கள் முழு மதிப்பெண்கள் எடுத்துள்ளதாகவும் இதுவும் வழக்கத்துக்கு மாறானது என்று ஐயம் எழுந்துள்ளதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். ஆள்மாறாட்டம், வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், குஜராத் என நாடு முழுவதும் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதாகவும் இந்த முறைகேடுகளால் தேசிய தேர்வு முகமையின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியானதாகவும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே நீட் தேர்வில் எந்தவித முறைகேடும் நடக்கவில்லை என முதலில் ஒன்றிய அரசின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள வைகோ, ஆனால் பிறகு ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீட் தேர்வில் நடைபெற்றுள்ள முறைகேடுகளை ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கு ஜூன் 18ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்ததாகவும் வினாத்தாள் கசிவு முறைகேடு வழக்கின் விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளதையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். ஒன்றிய அரசின் தான்றோன்றித்தனமான செயல்பாடுகளின் தொடர்ச்சியாக ஜூன் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருந்த முதுநிலை நீட் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டதாக சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு அறிவிக்கப்பட்டதையும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 297 நகரங்களில் நடைபெற இருந்த தேர்வில் 2,28,757 மாணவர்கள் கலந்து கொள்ள தயார் நிலையில் இருந்ததாகவும் ஆனால் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை ஒன்றிய அரசு ரத்து செய்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சரியான திட்டமிடல் இல்லாமல் மாணவர்களை அலைக்கழித்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி வரும் ஒன்றிய பாஜக அரசின் அலட்சிய போக்கு கடும் கண்டனத்துக்குரியது எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிராக 2017ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் மட்டும் எழுப்பப்பட்ட குரல் தற்போது இந்தியா முழுவதும் எதிரொலிக்க தொடங்கியிருப்பதாகவும் இதனை புரிந்து கொண்டு ஒன்றிய அரசு நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாக வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் 15 நாட்கள் ஆட்சி குறித்த பட்டியலை வெளியிட்டு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். உளவியல் ரீதியாக நரேந்திர மோடி பின்னடைவில் இருக்கிறார். மேலும் தனது அரசாங்கத்தை காப்பாற்றுவதில் மும்முரமாக இருக்கிறார். நரேந்திர மோடி மற்றும் அவரது அரசாங்கத்தால் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை நாங்கள் ஏற்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்தியாவின் வலுவான எதிர்க்கட்சி தனது அழுத்தத்தை தொடரும் என்றும் மக்களின் குரலை உயர்த்தும், பொறுப்பு கூறாமல் பிரதமரை தப்பிக்க விடாது என ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் 15 நாட்கள் ஆட்சி குறித்த பட்டியலை வெளியிட்டு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார்.
அவை பயங்கரமான ரயில் விபத்து, காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல்கள், ரயில்களில் பயணிக்கும் அவல நிலை, நீட் ஊழல், நீட் முதுகலை ரத்து, யுஜிசி நெட் தாள் கசிந்தது, பால் பருப்பு வகைகள் எரிவாயு கட்டணம் மற்றும் விலை அதிகம், தீயால் எரியும் காடு, தண்ணீர் நெருக்கடி, வெப்ப அலையில் ஏற்பாடுகள் இல்லாததால் ஏற்படும் இறப்புகள், இவைதான் மோடியின் 3வது முறை பிரதமராக பதவியேற்றவுடன் நடந்த மாறுதல்கள் என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார். ஈரோட்டில் பழங்குடியினம் ஜாதி சான்றிதழ் வேண்டி மாணவி ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். ஈரோடு கடம்பூர் மலைப்பகுதியில் வாழும் மலையாளி மக்களுக்கு பழங்குடியினர் இனச்சான்றிதழ் வழங்கி இருப்பதால் இந்து மலையாளி பழங்குடியினர் இனச்சான்றிதழ் வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த மாணவி மனு அளித்துள்ளார். அதேபோல் சத்தியமங்கலம் மலைப்பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட நிலையில் 10 ஆண்டுகளாகியும் வீடு வழங்காததால் பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இலவச வீட்டுமனை பட்டாவுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நாங்கள் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் பர்கூர் மலையிலிருந்து மலையாளி இன மக்கள் ஆகிய நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை என்னவென்றால் ஜாதி சான்று பிரச்சனை, பழங்குடியின இன ஜாதி சான்று பிரச்சனை. சேலம், நாமக்கல், தருமபுரி இது பகுதியில் வாழும் எங்கள் ரத்த சொந்தமான உறவுகளுக்கு ஜாதி சான்று வழங்கி வருது அரசு. எங்களுக்கு நாங்கள் கேட்டோம்னா அரசு இங்கே அந்த மாதிரி ஜாதியே இல்லைன்னு புறக்கணிக்கப்படுறாங்க. படிக்கிற குழந்தைங்க அத்தனை பேருமே ஒரு அவநிலைக்கு தள்ளப்படுறாங்க. இது மத்திய மாநில அரசு, இங்கே உள்ள அரசு அதிகாரிங்க, அரசியல்வாதிங்க எல்லாருமே கவனம் இழுத்து இந்த மக்களுக்கு ஜாதி சான்று கிடைக்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா எங்கள் மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் செயல்பட்டு வரும் மதுபான கடையால் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதால் அதனை அகற்றக் கோரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் தலைமையில் பொதுமக்கள் மனு அளித்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே மளிகை கடை உரிமையாளரின் வீட்டின் பூட்டை உடைத்து 27 சவரன் நகை மற்றும் 30,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து இரும்புலிக்குறிச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் புளியங்கண்ணு பகுதியில் செயல்பட்டு வரும் செங்கல் சூளையில் வேலை பார்ப்பவர்களை அடிமைகளாக நடத்துவதாக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி செங்கல் சூளை உரிமையாளர் சுரேஷ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அங்கு வேலை செய்த ஆட்களை அவர்களை சொந்த ஊருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர். கரூர் மாவட்டம் காவிரி ஆற்றில் குளிக்க சென்ற மணிகண்டன் மற்றும் பாலமுருகன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். பின் இவர்களது நண்பர் கார்த்திக் தீயணைப்புத்துறை உதவியுடன் அவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் திருவள்ளுவர் அரசு நிதி உதவி மேல்நிலை பள்ளி மாணவர்கள் போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்த பேரணியை நடத்தினர். இதனை குடியாத்தம் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் போதைப் பொருட்கள் முழுமையாக ஒழிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என குடியாத்தம் காவல்துறையினர் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கருப்பனூர் பகுதியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அஞ்சல் அலுவலகத்தை திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து 18,55,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேல் நீர்த்தேக்க தொட்டியையும் ஊராட்சி மன்ற தலைவர் பன்னீர்செல்வம் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர் சந்திரசேகர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். திருப்பூர் அவிநாசி அருகே விளையாடிக் கொண்டிருந்த 1.5 வயது குழந்தை தண்ணீர் தொட்டியில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து அனுப்பர்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தேசிங்கு வாலிபால் அகாடமி மற்றும் ராணிப்பேட்டை வாலிபால் அசோசியேஷன் இணைந்து நடத்திய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அசோகன் மற்றும் சிவானந்தம் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். மதுரை மாட்டுத்தாவணி அருகே உள்ள நட்சத்திர விடுதியில் கேரியர் பிளஸ் நிறுவனம் சார்பில் 37,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் தொழில் புரிவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தனர். திருப்பூர் மாவட்டம் சூரியநல்லூர் பகுதியில் பைபாஸ் சாலையில் புதிதாக வரவுள்ள மதுபான கடையை தடுத்து நிறுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ஆலாங்குப்பம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில்
ஆட்டோ மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. அதில் குப்பம்மாள் பரிதாபமாக உயிரிழந்தார். தினேஷ், கோகுல் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சில மர்ம நபர்கள் இறைச்சிகளுடன் கூடிய குப்பை கழிவுகளை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று அபாயம் ஏற்படுவதால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இதன் மீது துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் பூம்புகார் கிராமத்தில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் ஊக்கத்தொகையை வழங்காமலும் மாதக்கணக்கில் காலம் தாழ்த்தி வருவதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்த பின்னரே கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் கருப்பட்டிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் கோழி பண்ணையில் இருந்து துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்றும் ஏற்படுவதால் அவற்றை மூட வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் கராத்தே அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற சப் ஜூனியர் கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தலைமை பயிற்சியாளர் தேவராசன் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இதில் வெற்றி பெற்ற கராத்தே வீரர்கள் மாநில அளவில் நடைபெற உள்ள சப் ஜூனியர் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 53,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 6,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 96 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் தாக்குதலில் ஹமாஸ் படையினருக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஹிஸ்புல்லா படையில் இணைய பல்வேறு போராளி குழுக்கள் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 8 மாதங்களாக நீடித்து வருகிறது. இதுவரை 37,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் ஹமாஸ் படையினரை ஒழிக்கும் வரை போர் தொடரும் என இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறியுள்ளார். இந்த போரை முடிவிற்கு கொண்டுவர ஐநா மற்றும் உலக நாடுகள் எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளது. இதுகுறித்து ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த அதிகாரிகள் கூறுவதாவது: பிற நாடுகளைச் சேர்ந்த போராளி குழுக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஹிஸ்புல்லாவுடன் இணைய தயாராக உள்ளனர். ஆனால் எங்கள் குழுவில் ஏற்கனவே 1,00,000க்கும் மேற்பட்ட போராளிகள் உள்ளனர். ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தும் சூழல் ஏற்பட்டால் போராளிகள் சேர்க்கப்படுவார்கள் என அவர் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 18வது மக்களவையின் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். முதல் நபராக பிரதமர் மோடி பதவியேற்பு. கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 11 பெண் ஓதுவார்கள் நியமனம். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு பெருமிதம். முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் 4,000 கோடி செலவில் மேம்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு. உரிய திட்டமிடல் இன்றி மாணவர்களை அலைக்கழித்த பாஜக அரசின் போக்கு கண்டனத்துக்குரியது. வைகோ கண்டனம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் 15 நாட்கள் ஆட்சி. ராகுல் காந்தி விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.